வீடியோ பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இந்த வீடியோவில் நம்ம ஹுதைஃபா உடன்படிக்கை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மக்காவின் குறைஷிகள் இருவருக்கும் இடையில் நடந்தது தான் இந்த ஹுதைஃபா உடன்படிக்கை. இந்த ஹுதைஃபியா உடன்படிக்கை உடைந்ததுனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் மகத்தான வெற்றி அடைகிறாங்க. இதனை திருக்குர்ஆனில் இருக்க இந்த வசனம் விரிவாக நம்மளுக்கு சொல்லுது. மதீனாவை சுற்றியுள்ள ஊர்களிலும் உள்ள 1400 நபித்தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமையில் மக்காவுக்கு ஹஜ் செய்ய புறப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸ்வா என்ற ஒட்டகத்தில் அமர்ந்தபடி தான் சென்றுட்ருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியான உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் உடன் அழைத்து செல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்து நிறுத்துறதுக்காக மக்கா குறைஷிகள் காலித் இக்ரிமா தலைமையில் 200 குதிரைகளை அனுப்பி வைக்கிறாங்க. உஸ்பான் என்ற கிராமத் தலைவர் பிஷர் பின் சுஃபியான் அல் கௌஃபி அவரின் மூலம் இச்செய்தியை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரடு முரடான பாதை வழியாக ஹுதைஃபியாவை வந்தடைகிறார்கள். காலித் இக்ரிமா தலைமையில் வந்த மக்கா குறைஷிகள் ஏமாற்றத்துடன் மக்காவிற்கே திரும்பினார்கள். ஹுதைஃபியா மக்காவிலிருந்து ஜித்தாவிற்கு சென்றதுக்கு ஏறத்தாழ 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஹுதைஃபியாவை அடைந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறி வந்த ஒட்டகம் அங்கேயே படுத்துவிட்டது. எனவே அங்கேயே அனைவரும் கூடாரம் அமைத்து தங்கினர். பனு குஸாவா என்ற கூட்டத்தின் தலைவர் இஸ்லாமியர்களிடையும் குறைஷிகளிடையும் நட்புடையவர். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் அவர்களின் தோழர்களிடமும் குறைஷிகள் நீங்கள் ஹஜ் செய்வதை விரும்பவில்லை என்று கூறினார். எனவே நீங்கள் மதீனாவிற்கே திரும்ப சென்று விடுங்கள் என்றும் கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு நாங்கள் போர் செய்ய வரவில்லை, நாங்கள் ஹஜ் செய்வதை குறைஷிகள் விரும்பவில்லை என்றால் நாங்கள் உம்ரா செய்து திரும்புவோம் என்று கூறினார். இந்த செய்தியை கூறியும் கூட குறைஷிகள் அனுமதிக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக மிக்ராஸ் பின் அவ்ஸ் என்பவரை அனுப்பினார்கள். அவருக்கும் குறைஷிகள் இணங்கவில்லை. மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கினானா கோத்திர தலைவர் அவர்களை அனுப்பினார்கள். அவருக்கும் குறைஷிகள் செவிசாய்க்காமல் அவதூறு பேசி அனுப்பினார்கள். நான்காவதாக தாயிபில் உள்ள பனு தகீப் வர்க்க பிரமுகர் உர்வா பின் மஸ்வூத் அவர்களை அனுப்பினார்கள். இவரின் ஆலோசனையும் குறைஷிகள் ஏற்கவில்லை. கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழரான கரஷ் பின் உமையா அவர்களை அல் தஹ்லப் என்ற ஒட்டகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். குறைஷிகள் இந்த ஒட்டகத்தின் காலை வெட்டியதோடு உமையா அவர்களையும் கொலை செய்ய முயன்றார்கள். மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களின் தோழர்களையும் சிறைப்பிடிக்க உத்தரவிட்டார்கள். சிறைப்பிடிக்க வந்த வீரர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைது செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மருமகனான உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசியாக தூது சென்றார்கள். உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மட்டும் உம்ரா செய்ய அனுமதிப்பதாகவும் மற்றவர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் எகதாளமாக பேசினார்கள். இஸ்லாமியர்களின் வாதத்திறமை, அறிவாற்றல் ஆகியவற்றை கண்டு அஞ்சிய குறைஷிகள் வாதத்தில் வல்லவரான சுஹைல் பின் அம்ரு என்பவரை உடன்படிக்கை செய்ய அனுப்பினார்கள். உடன்படிக்கையின் தொடக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்று ஆரம்பித்தார்கள். குறைஷிகள் இதனை மறுத்து அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்று எழுதினார்கள். இறை தூதர் முஹம்மது என்பதை ஏற்காமல் அப்துல்லாவின் மகன் முஹம்மதும் அம்ருவின் மகன் சுஹைலும் என்று உடன்படிக்கை செய்தார்கள். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு துல்காய்தா மாதம் பிறை 1 அன்று இந்த உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் மொட்டையடித்து குர்பானி கொடுத்து மதீனாவிற்கு திரும்பினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படிக்கையில் உள்ளபடியே பின்பற்றினார்கள். ஆனால் மக்கா குறைஷிகள் அதை பின்பற்றாத காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைஃபியா உடன்படிக்கை உடைந்து மக்காவை வெற்றியடைந்தார்கள். எந்நாளும் எப்பொழுதும் தொல்லை கொடுத்து வந்த மக்கா காஃபிர்கள் அனைவருக்கும் புனிதர்களாக மாற்றி கண்ணியமிக்க வாழ்வு வாழ வழிகாட்டினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால்தான் இன்று உலக முஸ்லிம்கள் அனைவரும் கூடி வணங்கக்கூடிய புனித தலமாக மக்கா இன்று இருக்கின்றது. இது போன்ற இஸ்லாமிய வரலாற்றில் உள்ள சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.